எடுத்த முடிவில் ஸ்டெபனாக நிற்பார். அது எந்த சூழ்நிலையிலும் அந்த முடிவை மாற்ற மாட்டார். எடுத்த முடிவில் ஆணித்தரமாக நின்று அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு தோழர். தன்னை முன்னிறுத்திக்கவே மாட்டார். இந்த ஃபோட்டோ கலைகிறது அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியை முன்னிறுத்துவார். அப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது. ஆனால் அவர் மிகப்பெரிய தியாக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 8 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்காரு. 7 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அவருடைய தியாகமெல்லாம் அவராக எங்கேயுமே சொன்னதில்லை, நான் இப்படியெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கேன்னு. அவர் 99 தேர்தல் நிற்கிற போது தான் அதையெல்லாம் நாங்கள் வெளியில் பேச வேண்டியது வந்தது. அதாவது நாங்குள் புழு எப்படி விவசாயிகளுக்கு இரவெல்லாம் மண்ணை பண்படுத்திட்டு பகலில் மறைந்து கொள்கிறதோ, அதுபோல் இவர் மக்களுக்கு பணியாற்றி விட்டு தன்னை மறைத்துக்குவார். அந்த மாதிரியான தன்னை வெளிப்படுத்தாத ஒரு தலைவர். அவர் இந்த 99 கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டில் போட்டியிடும்போது அவருடைய தியாகங்களை எல்லாம் நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டியது வந்தது. சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அவருடைய இவ்வளவு தியாகமா அப்படின்னு மக்கள் வியப்பளவுக்கு அடையிற அளவுக்கான அவருடைய வாழ்க்கை. அது சொல்லிகிட்டே போனால் ரொம்ப நீளமாக இருக்கும். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவ்வளோ பெரிய தலைவர். சாதாரணமாக இங்கே ஜீவா இல்லத்துக்கு பக்கத்தில் சிரியன்சி ரோட்டுக்கு பக்கத்தில் அன்னபூரணின்னு ஒரு சின்ன பொண்ணு, அவங்க இட்லி கடை வச்சுருப்பாங்க. அங்கே தான் தோசை 4 தோசை 3 தோசை, பசியாக இருந்தால் 4 இல்லைன்னா 3, சில நேரம் 4 வாங்கிட்டு வந்தாலும் அதில் 1 வச்சுருவார். அந்த மாதிரியான அந்த வீட்டு தோசை தான் சாப்பிடுவார். கடையில் பெருசாக விரும்ப மாட்டார். பெரிய பெரிய ஹோட்டல்களில் ரூம் போடுறத விரும்பினதே இல்லை. அவர் வந்தால் இந்த ஜீவா இல்லத்தில் தான் தங்குவார். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் எந்த ஊரில் போனாலும் அங்கே கட்சி அலுவலகம் இருந்தால் அங்கே தான் தங்குவார். ரூம் போடுறத விரும்ப மாட்டார். அப்படி ஒரு நல்ல தலைவர். அவருடைய உடைகளை அவரே துவைத்து கொள்வார். அது மிகப்பெரிய விஷயம். எங்கள் கட்சியில் அப்படி தலைவர்கள் நிறையா, கேடிகே தங்கமணி, ஏஎம் கோபு, மாணிக்கம், இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லா தலைவர்களும் அப்படி தான். இந்திரஜித் குப்தா எம்பியாக ஒரு 5-6 முறை இருந்திருக்காரு. அவரும் அப்படி தான். தன்னுடைய துணிகளை அவங்களே துவைச்சிக்குவாங்க. அப்படி ஒரு நேர்மையான தலைவர்.